அதிக மாசம் என்றழைக்கப்படும் புருஷோத்தம மாதத்தின் 16ஆம் அத்தியாயமான 16ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. யாகம் தொடங்கியது. அவன் தன் தந்தையின் அறிவுறுத்தல்களின்படி அனைத்து காரியங்களையும் செய்து முடித்தான். அதன் விளைவு என்ன? இதுதான் நிகழ்ந்தது. ஸ்வர்க்கம் செல்வதற்கு முன் ஆங்கிரச முனிவரின் வழி தோன்றல்களான மகான்கள் யாகத்தில் பெற்ற தட்சிணை அனைத்தையும் அந்த இளைஞனுக்கு கொடுத்தனர். அவன் தட்சிணையை எடுக்க தொடங்கிய போது ஒரு பெரிய கருமையான மனிதன் தோன்றி, இது என் செல்வம் என்று கூறி அதனை பறித்து கொண்டான். இப்போது அந்த இளைஞனின் கரங்களில் எதுவும் இல்லை. இவ்வளவு கடின உழைப்பால் சம்பாதித்த இந்த செல்வம் கைவிட்டு போவதை அவனால் எப்படி காண இயலும்? ஆனால் அவனுக்கு வேறு வழி இல்லை. எனவே அந்த கருமையான மனிதன் கூறியதை அவன் செய்தான். அது என்ன? இதுதான் நமது இன்றைய புருஷோத்தம மாதமான அதிக மாச கதையின் சிறப்பு அம்சமாகும். இதுவே முக்கிய கருப்பொருளாகும். எனவே ஸ்ரீமத் பாகவதத்தின் 9வது ஸ்கந்தத்தில் 3ஆம் மற்றும் 4ஆம் அத்தியாயங்களிலிருந்து 2 அழகான கதைகளை நாம் காணலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதற்கு அனுகிரகிப்பார். புனிதமான புருஷோத்தம மாதத்தில் நாங்கள் தினமும் சொல்லும் இந்த நேரத்தில் செவிமடுத்திருந்தால் நாமும் இந்த நேரத்தில் நாம் வைவஸ்வத மனுவின் பல்வேறு புத்திரர்கள் மற்றும் அவர்களின் சந்ததியினரின் கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதை தாங்கள் அறிவீர்கள். முந்தைய கதையில் கலியுக மன்னன் சத்யாதியின் மகளான சுகன்யா மற்றும் அவளுடைய கணவரான சாபன முனிவரின் அழகான கதையினை நாம் செவிமடுத்தோம். முந்தைய கதையில் மன்னன் சர்யாதியின் மகளான ஆனர்த்தன் குறித்து கூறலாம். மன்னன் சர்யாதியின் மகனானவன் ஆனர்த்தன், அவனை குறித்து நாம் தற்பொழுது உரையாடலாம். அவனுடைய மகன் ரேவதன். இந்த மாபெரும் மன்னன் ரேவதன் கடலின் ஆழத்தில் ஒரு அழகான நகரத்தை கட்டியிருந்தான். அந்த இடத்திற்கு பெயர் குஷஸ்தலி. அரசன் ரேவதனுக்கு 100 புதல்வர்கள் இருந்தனர். அவர்களில் மூத்த மகன் குகுத்மி. குகுத்மிக்கு ரேவதி என்ற அழகான மகள் இருந்தாள். ரேவதிக்கு திருமண வயது வந்தபோது அவளுக்கு ஏற்ற மணாளனை கண்டறிவது குறித்து மன்னன் குகுத்மி கவலை அடைந்தார். தனது பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண அவள் ரேவதியை பிரம்மதேவரின் இருப்பிடத்திற்கு அழைத்து சென்றார். காணுங்கள், குகுட்மி மன்னன் அங்கு சென்றடைந்த போது பிரம்மதேவர் கந்தர்வர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு இசை விழாவில் மும்முரமாக இருந்தார். அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் பிரம்மதேவரை தொந்தரவு செய்வது சரியல்ல என்று குகுட்மி எண்ணி சிறிது நேரம் வெளியே காத்திருந்தார். விழா முடிந்ததும் அவர் பிரம்மதேவரை சந்திக்க சென்று அவரை வணங்கிவிட்டு தனது வருகையின் நோக்கத்தை கூறினார். குக்குட்மி பிரம்மதேவரிடம் சில பொருத்தமான மணமகனின் பெயர்களை கூறினார். இதனை கேட்ட பிரம்மதேவர் உரக்க புன்னகைக்க தொடங்கி, அரசே, நீ குறிப்பிடும் பெயர்களை உடைய மன்னர்களும் இளவரசர்களும் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மரித்து விட்டனர். ஆனாலும் நீயோ இங்கே பிரம்மலோகத்தில் ஒரு குறுகிய காலமே செலவழித்திருக்கிறாய். ஆனால் இதுவரை 27 சதுர்யுகங்கள் பூமியில் கடந்துவிட்டன. எனவே இந்த மன்னர்களுக்கும் இளவரசர்களுக்கும் மகன்களும் பேரன்களும் இருக்கிறார்கள் என்றார். நாம் கூறிய அரசர்கள் அனைவரும் பல்லாயிரம் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் நீங்கள் மனம் தளர வேண்டாம். இதற்கான காரணத்தை அறிந்து கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால், இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல பலதேவ பெருமான் பூமியில் தனது தெய்வீக செயல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் மகளுக்கு பொருத்தமான வரனாவார். பலதேவ பெருமான் அனைத்து உயிரினங்களின் நலம் விரும்பி ஆவார். தயை கூர்ந்து அவர் மீது கருணை காட்டி உங்கள் மகளை அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். பிரம்மதேவரிடமிருந்து இந்த கட்டளையை பெற்றதும் மகாராஜா குக்குட்மி, அரசரான குக்குட்மி ஆனவர் பிரம்மதேவரை வணங்கிவிட்டு தனது ராஜ்யத்திற்கு திரும்பினார். அதற்குள் அவரது உறவினர்கள் அனைவரும் இல்லத்தை விட்டு சென்று விட்டனர். பின்னர் அவர் தனது மென்மையான மகள் ரேவதியை பலராம சுவாமிக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு தானே வானப்பிரஸ்த ஆசிரமத்தை ஏற்றுக்கொண்டு தவம் செய்வதற்காக பத்ரிநாதத்திற்கு சென்றார். இப்போது நாம் 2வது கதையை செவிமடுக்கலாம். வைவஸ்வத மனுவிற்கு நாபாகன் எனும் பெயரில் மற்றொரு மகன் இருந்தான்.
நாபாகன் மன்னனுக்கு மிகவும் கீழ்ப்படிதலும் பணிவும் கொண்ட நாபாகன் என்ற மகன் இருந்தான். அந்த நேரத்தில் அவன் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் வசித்து தனது குருவிடம் கல்வி பெற்று வந்தான். பல ஆண்டுகளாக அவன் தன் குருவின் ஆசிரமத்திலிருந்து திரும்பாத போது அவனுடைய சகோதரர்கள், இந்த நாபாகன் வரமாட்டான் என்பதால் நம் தந்தையின் சொத்தை நமக்குள் பிரித்து கொள்ளலாம் என்று எண்ணினார்கள். இவ்வாறு எண்ணி அவர்கள் தந்தையின் சொத்தை தங்களுக்குள் பிரித்து கொண்டு நாபாகனிற்கு எதையும் விட்டு வைக்கவில்லை. சிறிது காலத்திற்கு பின்னர் நாபாகன் தனது இல்லத்திற்கு திரும்பிய போது தன் தந்தையின் சொத்து அனைத்தும் பிரிக்கப்பட்டிருந்ததை கண்டான். எனவே அவன் தன் சகோதரர்களை தந்தையின் சொத்திலிருந்து எனக்காக என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டான். இதனை கேட்ட அவனுடைய சகோதரர்கள், தந்தை உன் பங்கில் வந்துவிட்டார், சென்று அவரை அழைத்து வந்து அவருக்கு பணிவிடை செய்வாய், அதுதான் உன் சொத்து என்றார்கள். இதனை கேட்டு நாபாகன் தன் தந்தையிடம் வந்து, தந்தையே என்றான், உன் தமையன்மார்கள் உன்னை என் பங்காக என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். தன் மகனின் இந்த கோரிக்கையை கேட்ட தந்தை நாபாகன், மகனே, இதையெல்லாம் கேட்டு ஏமாந்து விடாதே, ஏனெனில் நான் உனக்கு சொத்தாக இருக்க இயலாது. இப்போது நான் கூறுவதை கவனமாக கேட்பாய். ஆங்கிரச முனிவரின் வழித்தோன்றல்கள் ஒரு மாபெரும் யாகம் செய்ய போகிறார்கள். அவர்கள் அனைவரும் மிகவும் புத்திசாலிகள். ஆனாலும் ஒவ்வொரு 6வது நாளும் அவர்கள் குழப்பமடைந்து தங்கள் கடமையை செய்வதில் ஏதேனும் தவறு செய்வார்கள். நீ அவர்களிடம் சென்று வைஸ்வதேவனுடன் தொடர்புடைய 2 வைதிக மந்திரங்களை அவர்களுக்கு கற்றுக்கொடு. நீ அவ்வாறு செய்யும் போது அவர்கள் உன்மீது மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். யாகத்தை முடித்த பின்னர் அவர்கள் ஸ்வர்க்கத்திற்கு திரும்புவார்கள். ஆனால் புறப்படுவதற்கு முன்பு யாகத்தில் பெற்ற தட்சிணை அனைத்தையும் உனக்கு கொடுத்து விடுவார்கள் என்றார். நாபாகன் தன் தந்தையின் இந்த கட்டளையை அப்படியே பின்பற்றினான். அதன்படியே ஆங்கிரச முனிவரின் வழி தோன்றல்களான அந்த மாபெரும் முனிவர்கள் ஸ்வர்க்கத்தை நோக்கி புறப்பட்ட போது, புறப்படுவதற்கு முன் யாகத்தில் பெற்ற தட்சிணை அனைத்தையும் நாபாகனிடம் கொடுத்தார்கள். அவர் அந்த தட்சிணையை எடுக்க தொடங்கிய அதே கணத்தில் பிரம்மாண்டமான உடலுடன் கூடிய கருமையான உருவம் கொண்ட ஒருவன் அங்கே தோன்றினான். கருமையான நிறம் கொண்ட ஒருவன் வந்து அந்த தட்சணையை பறித்து கொண்டு, இது என்னுடைய சொத்து என்றான். இதனை கேட்ட நாபாகன், ஆனால் இந்த சொத்து ஆங்கிரச முனிவரின் வழி தோன்றல்களால் எனக்கு வழங்கப்பட்டது, எனவே அது என்னுடையது என்று பதிலளித்தான். ஆனால் அந்த கருமையான நிறம் கொண்டவன், சரி, நாம் ஏதேனும் செய்வோம், நாம் இருவரும் உன் தந்தையிடம் செல்வோம் என்றான். இப்போது அவர்கள் இருவரும் நாபாகனிடம் சென்றடைந்தனர். இருவர் கூறியதையும் கேட்ட பின்னர் நாபாகன் தன் தந்தையின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்ததும், இந்த கருமையான நிறம் கொண்டவன் சிவபெருமானே என்பதை புரிந்து கொண்டான் என்றான். அவன் அவரை சிவபெருமானை வணங்கி, மதிப்பிற்குரிய மகாதேவரே, இந்த சொத்து அனைத்தும் உங்களுடையது. உங்களின் பாதங்களில் தலை வணங்கி உங்கள் ஆசிகளை நான் வேண்டுகிறேன் என்றான். தன் தந்தை மீது நாபாகன் கொண்டிருந்த பக்தியை கண்ட சிவபெருமான், நாபாகா, உன் தந்தையின் முடிவு சாஸ்திரங்களின் படியே உள்ளது. ஆனாலும் நீ அவரது வார்த்தைகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். அதனால் நான் உன்மீது மிகவும் மகிழ்ந்து பிராமணர்கள் அளித்த சொத்துக்கள் அனைத்தையும் உனக்கே திருப்பிக் கொடுக்கிறேன் என்றார். உண்மையில் சிவபெருமான் நாபாகனை சோதிப்பதற்காகவே இந்த பாடலை இயற்றினார். தன் தந்தை மீதான அவரது பக்தியையும் நன்னடத்தையையும் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அங்கிருந்து திரும்பினார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியின் சிறந்த பக்தரான அரசர் அம்பரீஷர் அத்தகைய ஒரு சிறந்த நாபாகனின் மகன் ஆவார். ஒரு காலத்தில் அவரது வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அது அவரது புகழை யுகங்கள் தோறும் பிராமண உலகம் முழுவதும் பரப்பியது. புருஷோத்தம மாதமான அதிக மாத கதையின் 16ஆம் அத்தியாயமான 16ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.